ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டர்போஸ் ப்ரைஸன் இங்கே இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது தான். ஸோ இது நிறைய வீடியோஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு ரிவ்யூ மாதிரி போடலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இதை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் நடுவில் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்மளோட டர்போஸ் ப்ரைஸன் இங்கே தான் இருக்குது. ஸோ டர்போஸ் ப்ரைஸனில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் இருக்க அந்த டர்போ விங்ஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த டர்போ விங்ஸ் எப்போ ஆக்டிவேட் ஆகணும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் லான்ச் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா, சப்போஸ் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அந்த டர்போ விங்ஸ் ரெண்டுமே வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இது அன்பஸ்டபிள் ஆகிரும்னே சொல்லலாம். ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டர்போ வால்ட்ராக் அன்பாக்சிங்கில் பார்த்த மாதிரி தான். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ லைக் இங்கே விங்ஸ் பஸ் லாக்கர்ன்ட்டு ஒன்று இருக்குது பார்த்திங்களா. இந்த விங்ஸ் வெளியில் வரும்போது இந்த பஸ் லாக்கர் ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் இது பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ இது என்னென்ன பேஸில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டர்போ வால்ட்ராக், டர்போ அக்கிலீஸ் as well as டர்போ ப்ரைஸன் இந்த 3 பேஸில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது இந்த டர்போ சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா. ஸோ டர்போ வால்ட்ராக்கோட அன்பாக்சிங் பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம ஐ பட்டனில் போய் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டர்போ ப்ரைஸனில் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நம்ம ப்ரைஸன் ரெக்கவேம் இருக்குது. ஸோ அதோட கம்பேரிசன் மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், லைக் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. இந்த மாதிரி லேயரும் கம்பேர் பண்ணும்போது ஷேப் லைட்டாக கொஞ்சம் பெருசாக தந்திருக்காங்க. பட் ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம ஸ்பாட் பண்ண முடியும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ரப்பர் இருக்குது, இதில் ரப்பர் இல்லை. ஸோ இது ஸ்பின் ஸ்டீல் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி நாட். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது இதில் ரப்பரே இல்லை, பட் ஆனால் இது லெஃப்ட் ஸ்பின் மட்டும் பண்ண முடியும். ஸோ அதான் அந்த ப்ரைஸனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி யூனிக்காக தந்திருக்காங்க. லைக் இந்த கலரே ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இது வெயிட்டாகவும் இருக்குது இந்த ப்ரைஸனை கம்பேர் பண்ணும்போது. அதேமாதிரி பஸ் சிஸ்டம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான், சிம்லராக தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் என்ன, லைக் ஒரு நிமிஷம், ஐ திங்க் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் ஸ்பாட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லேயர் டு லேயர் நீங்கள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே ரெட் கலர், இங்கே ஒயிட் கலர், இங்கே ரெட் கலர், இங்கே ஒயிட் கலர், மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா லைக் கோல்ட் கலர். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தந்திருக்காங்க ஆஸ் வெல் அஸ் இந்த டர்போ விங்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த பேப்ளேட் ஒரு யூனிக்கான லேயரை கொண்ட ஒரு பேப்ளேடுன்னு சொல்லி ஆகணும். ஸோ லைக் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த லேயர். ஸோ இந்த லேயர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரோ வால்னு சொல்கிறாங்க. ஸோ ஜீரோ வால் பார்த்திங்கன்னா லைக் இதுலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். எஸ், இதுவும் பார்த்திங்கன்னா சிமிலராக தான். ஜீரோ வால் ரெண்டுமே ஜீரோ டிஸ்க் தான். ஸோ ரெண்டுத்துலேயும் இன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் ஆனால் இந்த ஆர்மரை தவிர. ஸோ இந்த ஆர்மர் எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். 1 மினிட். எஸ், இந்த ஆர்மர் எடுக்கலாம். ஸோ இந்த ஆர்மரை பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பேப்ளேட்ஸ் கூட பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. பட் ஆனால் லைக் ஜஸ்ட் ஃபேஃப்னு நீங்கள் வாயிலே நல்ல மாட்டேன், லைக் கைஸ் ஃபேஃப்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த ஆர்மர் செமையாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜீரோ டிரைவர் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான டிஸ்க், இதில் ஜீரோ விங்ஸ் இருக்குன்றது தான் இதோட அர்த்தம். ஆக்சுவலி மற்ற நம்ம ட்ரெயின் சாஃப்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா 8 விங்ஸ் அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க, பட் ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம டிரைவர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜெஸ்டார் டிரைவருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது டர்போஸ் ப்ரைஸன், இது நம்மளோட ப்ரைஸன் ரெக்வயர்ம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட டர்போஸ் ப்ரைஸன். ஸோ டர்போஸ் ப்ரைஸனில் ஒரு மாதிரி லாக்கிங் சிஸ்டம் நல்லாவே இருக்குது கம்பேர்டு டு நம்மளோட ப்ரைஸன் ரெக்வயர்ம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, அது சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இதில் நல்லாவே தந்திருக்காங்க. ஸோ இதில் 3 மோடு இருக்குது கைஸ். இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு நிமிஷம். எஸ், இது அட்டாக் மோட். எஸ், இது அட்டாக் மோட் அஸ் வெல் அஸ் இது டிஃபென்ஸ் மோட். அதுக்கப்புறம் இது ஸ்டாமினா மோட். ஸோ இந்த 3 மோடு பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் நம்மளால் இது லெஃப்ட்லேயும் நம்ம ஸ்பின் பண்ண முடியும். ஸோ இது டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, லெஃப்ட்டில் 3 மோட் ஆஸ் வெல் அஸ் ரைட்டில் 3 மோடு. டோட்டலி பார்த்திங்கன்னா 6 மோட்ஸ் இதில் இருக்குது இந்த வேப்ளேடில். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு டிரைவர்னே சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 3 மோட்லேயும் நம்மளால் ஸ்விட்ச் பண்ண முடியும். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி எது பெஸ்ட்டு மோடுன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் மோடு. இந்த மோடு இருக்குது பார்த்திங்களா, ஒரு நிமிஷம். எஸ்,
ஸோ இந்த மோட் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி எனக்கு கேட்டிங்கன்னா பெஸ்ட் மோட். ஏன்னு கேட்டிங்கன்னா அது நிறையா ஸ்டாமினா இதில் தான் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் டிஃபென்சிவாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அதை அசம்பிள் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ ப்ரைஸ் அண்ட் ரெக்வயர்மோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஐ திங்க் 999 to 1100 இந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறையா செல்லர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக இது கிடச்சிரும். ஸோ இந்த டர்போ ஸ்ப்ரைசன் வந்து பார்த்திங்கன்னா அன்பஸ்டபிள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டர்போ ஸ்ப்ரைசனில் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது லெஃப்ட்டில் சுற்றுறதுனால இது கெய்ஸ் ஃபேஃப்னருக்கு ஈக்குவலாக இது வந்து நம்ம இது வந்து சண்டை போடும்னே சொல்லி ஆகும். ஸோ ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஃபேஃப்னுக்கு நல்லாவே டஃப் தரும், அதேமாதிரி நம்ம வால்ட்ராக்குக்கு டஃப் தரும். ஸோ நம்ம இங்கே வச்சுருக்கோம் நம்ம ஸ்டேடியம், ஒரு டெஸ்ட் ஸ்பின் மாதிரி விடலாமா? என்ன ப்ரோ ஸ்டேடியம் நீங்கள் வாங்கவே மாட்டேறீங்கன்னு கேட்காதீங்க, அதுக்கு லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் ஸ்டேடியமோட அப்டேட் பற்றி. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரைட் மோடில் விடலாம். 3, 2, 1 வாவ், சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு மாதிரி ஸ்டாமினா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது டிஃபென்ஸ் மோடில். இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டாமினா ஈஸியாகவே குறைஞ்சிரும். பட் ஆனால் நீங்கள் புது ஸ்டேடியம் எதாவது வாங்கினீங்கன்னா, புது ஸ்டேடியம் சப்போஸ் நான் வாங்கினா அதில் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் மோட் தான். பட் ஆனால் டிஃபென்ஸ் மோடில் பொறுத்த வரைக்கும் இது வந்து லைக் எப்படின்னா மற்ற வெப்லேட் நல்லா அட்டாக் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஆனால் இது நல்லாவே டிஃபெண்ட் பண்ணும். இதுதான் ஸ்ப்ரைசனோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி ஆகணும், ஏன்னா அது பேலன்ஸ் எப்போவுமே மெயின்டைன் பண்ணும். ஃபேஃப்னருக்கு ஈக்குவலான ஸ்டாமினாவும் இதுக்கிட்ட இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாமா? 3, 2, 1 வாவ், ஒரு மாதிரி ஸ்டேபிளான வேவ்லைட் கைஸ். இந்த வேவ்லைட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வயர்மோட ஸ்டாமினா ப்ளஸ் வெயிட் எல்லாமே இதில் அதிகமாகவே இருக்கும். என்ன தான் இதில் ரப்பர் இல்லைனாலும் லெஃப்ட் ஸ்பின்னில் வந்து இது நல்லாவே சுற்றும். ஸோ லெஃப்ட் ஸ்பின்னில் நான் உங்களுக்கு ஒரு தடவை ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு டூல் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை சேஞ்ச் பண்ணலாம் மோடு. அச்சோ எஸ், சம்திங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், இந்த மாதிரி இது டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டிஸ்கில் லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள், டில்ட் பண்ணிங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் மோடில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் LR இந்த மாதிரி இந்த ஆரோஸ் வந்து எல்லில் சுவிட்சாக இருந்துச்சுன்னா இது வந்து லெஃப்ட் மோடில் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இது ஆரில் இருந்துச்சுன்னா இது வந்து ரைட் மோடில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஐயோ ஆர்மர் என்னாச்சு? ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் மோடில் சுவிட்ச் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலி என்னாச்சுன்னா இந்த லைட்டாக சேஞ்ச் பண்ணும்போது சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ வாங்க ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லாங் சரி ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு அப்டேட் பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இது சொல்ல போகிறேன் இந்த பேட்டில் இந்த ஸ்பின் முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். 3, 2, 1 வாவ், சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்ம ஃபேஃப்னர் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஈக்குவலான ஒரு பேலன்ஸ் பவர் நம்ம ஸ்ப்ரைசன் டர்போ ஸ்ப்ரைசன் கிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஏன் ப்ரோ ஸ்டாமினா சீக்கிரமாக போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஸ்டேடியம்னால தான். ஸோ இந்த ஸ்டேடியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டோட்டலி டேமேஜ்டான ஒரு ஸ்டேடியம். ஸோ என்ன ப்ரோ நீங்கள் மாற்றவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான அப்டேட் இப்போ வருது. ஸோ கைஸ் நான் ஒரு ஸ்டேடியம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ யார்கிட்ட இருந்து ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சகுனம் சில நம்மளோட பீஸ்ட் வெல்பிளேட் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவர்கிட்டேருந்து நம்ம ஒரு ஸ்டேடியம் ஆர்டர் பண்ணிக்கோ. லைக் எப்படின்னா இதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியம், பட் ஆனால் அது கிளிக்ஸ் எல்லாமே இந்த ஒரிஜினல் டக்கரோட்டாமி ஸ்டேடியம். ஸோ அதனால் இந்த கிளிக்ஸ் இங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் அது இன்பில்ட்டாக அதில் தந்துருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து ஃபேக் ஸ்டேடியம் தான், இல்லைனா ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ பீஸ் வெல்பிளேடோட சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர்கிட்ட ஒரு ஒரிஜினல் டக்கரோட்டாமி ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியம் வச்சுருப்பார். ஸோ அந்த ஸ்டேடியம் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்துடும். ஸோ அது வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம் அது ரிலேட்டடாக. அதேமாதிரி வந்து ஒரு டிவி வெல்பிளேடோக்கு நீங்கள் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஒரு ஸ்டேடியம் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி லைக் டிஷ் இருக்குது பார்த்திங்களா? இந்த மேலே லைக் டாடா ஸ்கை டிஷ்லாம் ஏர்டெல் டிஷ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மேலே அந்த அம்ப்ரெல்லா மாதிரி ஒரு ஸ்டஃப் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டேடியம் பில்ட் பண்ண போகிறோம் எஸ்பெஷலி ஃபார் டிவி பேஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் பில்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். இப்போ சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நிறையா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா
நான் கன்ஃபார்மாக அதை வந்து நான் பில்ட் பண்ணுவேன். இந்த வீடியோக்கு வந்து 100+ வியூஸ் ப்ளஸ் 10+ லைக்ஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்கிட்டேருந்து. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இன்னொரு 3 பேப்ளேட் அன்பாக்சிங் வீடியோவும் வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில். ஸோ அதுக்கான இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். லைக் ஒரே பேப்ளேட் மட்டும் ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ அந்த பேப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிவரியாக யூஸ் பண்ண பேப்ளேட். ஸோ அது கூடிய சீக்கிரம் நாளைக்கு ஆல்ஸ் 4 நாளைக்கு வந்து வீடியோ வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என்ன ப்ரோ வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது. அதனால தான் நான் வீடியோஸும் கொஞ்சம் நாளாக போடல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம அன்பாக்சிங் ஸ்டேடியம் அன்பாக்சிங் அண்ட் நம்மளோட பேப்ளேட் அன்பாக்சிங் வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. ஸோ கைஸ்